ஹலோ ஹலோ நந்தினி, நான் பாக்கியம் பேசுறேன். சொல்லுங்க ஆண்டி. என்ன நம்பர் புதுசா இருக்கு? வெளியில இருந்து பேசுறீங்களா? ஆமாம்மா, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். அதனால தான் வெளியில வந்து பேசுறேன். என்ன முக்கியமான விஷயம் ஆண்டி? அந்த சிவகாமி அர்ச்சனா வீட்டு வேலைக்காரிய அவ வீடு தேடி போய் பார்த்துட்டு போறத நான் பார்த்தேன். இப்போ என்ன ஆண்டி, இது முக்கியமான விஷயமா? எதுக்கு அவசர அவசரமா போன் பண்ணீங்க? என்னமா இப்படி கேக்குற? அந்த சிவகாமி உன் விஷயமா தான் அந்த வேலைக்காரிய போய் பார்த்துட்டு போறான்னு நினைக்கிறேன். என்ன சொல்றீங்க? அந்த அம்மா ஆட்டோல ஏறும்போது அந்த வேலைக்காரி கிட்ட நான் சொன்ன விஷயத்த அர்ச்சனா கிட்ட மறக்காம சொல்லிடு, அந்த நந்தினி பொண்ணை வீட்டை விட்டு விரட்ட சொல்லுன்னு சொன்னான். இதுக்கு என்ன அர்த்தம்? நீ அந்த சிவகாமி கிட்ட சவால் விட்டல, அந்த விஷயத்த இவ வேலைக்காரி கிட்ட சொல்லி இவ மூலமா அர்ச்சனா கிட்ட தகவல் சொல்லுன்னு சொல்லிட்டு போறான்னு நினைக்கிறேன். நீ கொஞ்சம் உஷாரா இரு நந்தினி. நீங்க ஒண்ணு கவலைப்படாதீங்க ஆண்டி. அந்த சிவாக்கு ஏற்பட்ட கதிதான் இந்த வேலைக்காரிக்கும். ஐயோ, சிவா விஷயம் மாதிரி இதை சாதாரணமா நினைக்காத நந்தினி. அந்த வேலைக்காரி சமயம் பார்த்து அர்ச்சனா கிட்ட அவ அம்மாக்காரி வந்து பேசினதையும் நீ போட்ட சபதத்தை பத்தி எல்லாம் சொல்லிட்டானா? நம்ம அம்மா நமக்காக தேடி போய் ஒரு விஷயத்த பேசியிருக்கான்னா இது உண்மையா இருக்க கூடாதுன்னு அவ யோசிக்க மாட்டாளா? ஒருவேளை அர்ச்சனா யோசிக்க ஆரம்பிச்சு இத செல்வம் காதுல போட்டு அவ இத நம்பிட்டானா ஓ நிலைமை என்ன ஆகிறது? கவலைப்படாதீங்க ஆண்டி. யாரு என்ன சொல்லி செல்வம் மனசை எப்படி மாத்தினாலும் சரி, நான் அழுதுட்டு செல்வம் முன்னாடி போய் கண்ணீர் விட்டேனா அவர் மனசு மாறிடும். ஐயோ, நீ ரொம்ப தப்பு கணக்கு போடுறியம்மா. உன் கண்ணீரை விட அர்ச்சனாவோட கண்ணீருக்கு தான் மதிப்பு அதிகம். ஏன்னா அவன் மேல உயிரையே வச்சிருக்கான். அவங்க அந்யோன்யத்தை பத்தி எனக்கு தான் தெரியும். அதனாலதான் எச்சரிக்கையா இருக்க சொல்றேன். அர்ச்சனா அவங்க அம்மா பேச்ச நம்பி செல்வத்துக்கிட்ட போய் தனியா கண்ணீர் விட்டு அழுதா அவன் மனசு மாதிரி உன்னை வீட்டை விட்டு விரட்டிட்டானா உன் திட்டம் என்ன வருது? உன் சபதம் என்ன வருது? அதுவும் இல்லாம அர்ச்சனா தான் வயித்துல வளர்ற குழந்தை மேல சத்தியம் பண்ணி செல்வத்தை நம்ப வச்சுட்டானா அதுக்கப்புறம் உன்னால எதுவுமே பண்ண முடியாது நந்தினி. அதனாலதான் சொல்றேன், இந்த வேலைக்காரி விஷயத்துல நீ கொஞ்சம் ஜாக்கிரதையா இருன்னு. அத சொல்றதுக்கு தான் போன் பண்ணேன். வச்சுட்டுமா? ஏண்டி, எவ்வளவு திமிரு இருந்தா என் புள்ளைய கொலைகாரன்னு போலீஸ் கமிஷனர் கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணிருப்ப? உண்மையிலே நீ தாண்டி கொலைகாரி. ஒன்னால தாண்டி என் புள்ள லாரியில அடிபட்டு செத்து பொழைச்சிருக்கான். ஏதோ என் பிள்ளையோட நல்ல நேரம் அவன் புத்திசாலித்தனமா இருந்ததுனாலதான் போலீஸ் நீ சொன்னதெல்லாம் நம்பாம உன்னை விட்டுட்டாங்க. இதுக்கெல்லாம் காரணம் இவ வயித்துல வளர குழந்தைதான். இது உருவான நேரம் சரியில்லை, கலைச்சிடுன்னு சொன்ன. கேட்டியா? இப்ப பாரு என்னென்னத்தெல்லாம் அனுபவிக்கிறோன்னு. மரகதம், நீ கொஞ்சம் சுமாரு. மறுபடியும் எதுக்கா குழந்தை மேட்டரை எடுக்கிற? காவியா, உன் தங்கச்சி கொலைக்கும் என் பையனுக்கும் என்னமா சம்பந்தம்? புருஷன் கூட பார்க்காம எதுக்காகமா என் பையன் மேல அபாண்டமா பழி போடுற? எங்க கேட்டதுக்கு ஏதாவது பதில் சொல்றாளா பாத்தீங்களா? அவ்வளவு திமிரு. எல்லாம் இவன் குடுக்கற இடம். புருஷங்காரன் இவன் இழுத்த இழுப்புக்கெல்லாம் வர்றான்ல. நம்மளை பிரிச்சு தனியா கூட்டிட்டு வந்தாச்சு. வயித்துல வாரிசு உண்டாயிடுச்சு. தங்கச்சியோட கொலை கேஸ்ல நம்ம புள்ளைய கைய காட்டி உள்ள தள்ளிட்டா சொத்து மொத்தத்தையும் ஆண்டு அனுபவிக்கலாம்ல. எப்படியும் நம்மள கிட்டக்க சேர்க்க போறது இல்ல. அவங்க அப்பா அம்மாவை கூட்டிட்டு வந்து வச்சுக்கலாம்ல. அதான் திட்டம் போட்டு இப்படி பண்ணிருக்கா. ஏண்டா, இதுக்கு மேல இவ கூட வாழ போறியா? அடி பாவி, பெத்தவங்களுக்கு எப்படி ஒரு கெட்ட பேர் சம்பாதிச்சு கொடுக்கதான் நீ இப்படி எல்லாம் நடந்துக்கிறியா? மாப்பிள்ள உன் மேல எவ்வளவு பாசமா பிரியமா இருக்காரு. அவர் மேல ஏன் இப்படி ஒரு பழிய சுமத்துற? அடிப்பட்டதுல உன் மூளைகளை குழம்பு போச்சாடி. வாய் திறந்து சொல்லுடி. ஏமா, எதுவுமே பேசாம இருந்தா என்னமா அர்த்தம்? வாயை திறந்து ஏதாவது சொல்லு. அங்கிள் ப்ளீஸ் டோன்ட் டிஸ்டர்ப் ஹர். அவளை எந்த கேள்வியும் கேட்காதீங்க. பாத்தியா பாத்தியா, இதே வேற ஒருத்தரா இருந்தா உன் கூட வாழ முடியாதுன்னு சொல்லி உன்னை கூட்டிட்டு வந்து நம்ம வீட்டுல விட்டுட்டு போயிருப்பாங்க. இப்பவும் உன் மேல மாப்பிள்ளை எவ்வளவு பிரியத்தோட பேசுறாரு. உனக்கு என்னடி ஆச்சு? ஏடி இப்படி எல்லாம் நடந்துக்கிற? சொல்லுடி. என்ன எல்லாரும் சேர்ந்து நாடகம் ஆடுறீங்களா? நீங்க கேக்குற மாதிரி கேப்பீங்க. இவ வாயே திறக்காம கல்லூரி மங்க மாதிரி இருப்பா. ஏன்னா வாயை திறந்தா மாட்டிக்குவாளே. அவ்வளவு உலக மகா நடிப்பு. ஐயோ போதுமாடி.
போதுமா? இந்த வார்த்தையெல்லாம் கேட்கறதுக்கு தான் நீ இப்படி எல்லாம் நடந்துக்கிறியா? சிவகாமி என்ன பண்ற? கொஞ்சம் பொறுமையா இரு. எப்படிங்க பொறுமையா இருக்க முடியும்? அநியாயமா மாப்பிள்ளை மேல பழிய போடுறாளேங்க இவ. வாயை திறந்து சொல்றாளேங்க இவ. சொல்லுடி, சொல்லு. வாயை திறந்து சொல்லுடி, சொல்லுடி. Auntie, just stop it. இனிமே யாரும் என் வைஃப் பத்தி ஒரு வார்த்தை கூட தப்பா பேசக்கூடாது. எம்எல்ஏ யார் போலீஸை கம்ப்ளைண்ட் பண்ணா? மை வைஃப் காவியா. அவ தானே இப்படி பண்ணா? ஐ டோன்ட் ஹேவ் a problem. ஆனா அவ ஏன் அப்படி பண்ணா? ஏதோ மென்டல் டிப்ரெஷன்ல புரியாம அப்படி பண்ணிட்டா. இதை நீங்க புரிஞ்சுக்காம ஆளுக்கால திட்டுறீங்க, அடிக்கிறீங்க. ஐ நோ இவ பிரியாமல எந்த அளவுக்கு பாசம் வச்சுதான் எனக்கு நல்லாவே தெரியும். அதனாலதான் பாவம் புரியாம இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கா. ஆக்சிடென்ட் நடந்தப்போ பிரியோட கொலைக்கான ஆதாரம் அவகிட்ட இருக்குன்னு என்கிட்ட காட்ட வந்தா. குடு பார்க்கலான்னு கேட்டப்போ என்னாச்சுன்னே தெரியல. திடீர்னு ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகி ஓட ஆரம்பிச்சிட்டா. அவளை பிடிக்க போகும்போது தான் எங்களுக்கு ஆக்சிடென்டே ஆச்சு. இதெல்லாம் ஒன்றும் வேணுட்டே செய்யல. அவன் மைண்ட்ல இருக்கிற டிப்ரெஷன், கன்ஃபியூஷன், அவ தங்கச்சி மேல வச்சிருந்த பாசம், இதெல்லாத்தையும் ஒன்னா கமெண்ட் பண்ணி அந்த மாதிரி செஞ்சுட்டா. இதை புரிஞ்சுக்காம நீங்க அவளை போய் திட்டுறீங்க. Look everyone, Kavya is like a child. அவ ஒரு சின்ன குழந்தை மாதிரி. அவ என்ன பண்றான்றது அவளுக்கு தெரிய மாட்டேங்குது. இந்த மாதிரி நேரத்துல நம்ம அவகிட்ட அன்பா அரவணைச்சு போகணுமே தவிர கோவப்பட்டு திட்டவோ அடிக்கவோ கூடாது. அப்படி பண்ணோம்னா கண்டிப்பா அவளை குணப்படுத்தவே முடியாது. இனிமே என் லைஃப்ல காவே தான் எனக்கு இம்பார்ட்டன்ட். என் கண்ணு முன்னாடி அவளை திட்டுறதையும் அடிக்கிறதை என்னால அலோவ் பண்ண முடியாது. I know how to take care of her. யாரோட உதவி எனக்கு தேவையில்லை. ப்ளீஸ் everyone out of this house now. ஏண்டா இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறமா இவளுக்கு தான் சப்போர்ட் Can you just பண்றியா? shut up mom? இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசினா மரியாதை கேட்டுன்னு சொல்லிட்டேன். ஏற்கனவே நீங்க காவியை பத்தி தப்பா பேசினால தான் I didn't let you inside this bloody house. இப்போ எனக்கு ஆக்சிடென்ட் இந்த சாக்கா வச்சிட்டு திரும்ப இந்த வீட்டுக்குள்ள ஒட்டிக்கிட்டீங்க. இதுக்கு மேல நீங்க அவளை பத்தி ஏதாவது தப்பா பேசுறீங்க. I will not leave you in one piece. Now you get out, please. Everyone leave this house now. Papa. Out. காவியா எதுக்காக இப்படி எல்லாம் நடந்துக்கிறா? மாப்பிள்ளை இன்னும் அவன் மேல பிரியமா தான் இருக்காரு. நாம காவியாவை ஏதாவது சொன்ன கூட மாப்பிள்ளை நம்மள தாங்க திட்டுறாரு. இவ எங்க இப்படி எல்லாம் நடந்துக்கிறா? ஓ அப்பா, அம்மா, மாமனார், மாமியார் இவங்களெல்லாம் எப்படி நம்ப வச்சேன் பாத்தியா? இப்ப எல்லாரும் என்னதான் பரிதாபமா பாக்குறாங்க. இப்ப உன்னோட நிலைமை ஐயோ பாவம். அவசரமா நீ கமிஷனர் ஆஃபீஸில் போய் கூச்சல் போட்டோம். அவர் உன்னை நம்பாம போனதுக்கு காரணம் உன் கையில் அந்த ஆதாரம் இல்லாமல் போனது தான். ஏண்டி கையில் ஒரு ஆதாரம் கிடைச்ச உடனே அதை என்கிட்ட கொண்டு வந்து காட்டணும்னு உனக்கு தோணல? அதை உடனே எடுத்துகிட்டு போய் போலீஸ் ஸ்டேஷனில் போட்டு கொடுத்து எப்படியாச்சும் சீக்கிரமாக உள்ள தள்ளிடணும். இதுதானே உன் எண்ணம்? அவசரமாக ஓடி போனியே போலீஸ் ஸ்டேஷனுக்கு. அதே ஆதாரம் கமிஷனர் ஆஃபீஸ் போகிறதுக்குள்ள எப்படி மாயமாக மறைஞ்சு போச்சுன்னு குழப்பமா இருக்கா? அந்த ஆதாரம் மாயமாக போனது மந்திரத்தால இல்லை, என்னோட தந்திரத்தால. புரியல? ஆட்டோ, சிக்னல், புகை, அம்மா உங்க முகத்துல ஓடுற ரேகையை வச்சு மனசுல இருக்கிற ரகசியங்களை வெளியில சொல்ற ஃபேஸ் ரீடிங் தெரிஞ்சவனா? நடந்தது, நடந்துகிட்டு இருக்கிறது, நடக்க போறது முக்காலத்தையும் உங்க முகத்தை பார்த்தே சொல்லிடுவாம்மா. அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம், நீ போ. அப்படியெல்லாம் சொல்லாதம்மா. உன் முகத்துல ஒரு பயம் தெரியுது, உன் மனசுல ஒரு கலக்கம் இருக்குது, நம்பினவங்க நம்பிக்கை துரோகம் பண்றாங்கன்னு ஒரு கோபம் தெரியுது. உங்க கழுத்தில் இருக்கிற தாலிக்கு பங்கம் வரப்போகுது, அதுவும் உங்களால தான் வரப்போகுது. அந்த தாலிக்கு சொந்தக்காரன் நல்லவன் இல்ல, உன் கூட பிறந்த பொறுப்புன்னு கூட பார்க்காம அவங்க இறப்புக்கு காரணமானவன். உன்னை நம்ப வச்சு ஏமாத்திக்கிட்டு இருக்கிறான். எப்படி எல்லாத்தையும் கரெக்டா சொல்ற? அதுதான் முகம் ஜோசிங்கிறதுமா. இன்னும் கேளுங்க சொல்றேன். தாலி குடி உறவா இருந்தாலும் தொப்புள் குடி உறவா அறுத்தவனை தப்பிக்க விடக்கூடாது. தப்பு பண்ணவன தண்டிக்கணும்னு நினைச்சு போற உன்னோட காரியம் தங்கு தடை இல்லாம நடக்கும். இது சத்தியம்மா. அம்மா நான் இப்ப சொல்றது சத்தியம்மா. நீங்க நினைச்சு போற காரியம் நல்லபடியா நடக்கும். என்ன நம்புங்க. நான் கணிச்சு சொன்ன ஜோசியம் இதுவரைக்கும் பொய்ச்சதே கிடையாதும்மா.
நான் சொல்றது எல்லாம் அப்படியே நடக்கும். நீங்க போற காரியம் நிச்சயம் ஜெயம் உண்டாகும்மா. மனசுல வச்சுக்க தாயி, எல்லாம் நல்லபடியா நடக்கும். இப்படித்தான் உன் மொபைலில் இருந்த எல்லா எவிடன்ஸையும் நான் எரேஸ் பண்ணிட்டேன். இருந்த இடத்துல இருந்து எல்லாத்தையும் செஞ்சு முடிக்கிறதுக்கு எனக்கு நெட்வொர்க் இருக்கு. நினைச்சதை சாதிக்கிறதுக்கு எனக்கு பண பலமும் ஆள் பலமும் இருக்கு. என்னை எதிர்த்து உன்னால ஒண்ணுமே பண்ண முடியாது. உங்க அப்பா அம்மா எங்க அப்பா அம்மா முன்னாடி உன் மேல பாசமா உன்னை விட்டு கொடுக்காம பேசுனதெல்லாம் வெறும் நடிப்பு இல்லை காவியா. லவ், ரியல் லவ். நான் உன்னை நிறைய லவ் பண்றேன். உன்னை நான் சந்தோஷமா வச்சுக்கணும்னு ஆசைப்படுறேன். அவனும் பிரியா வேணுன்ட்டே கொள்ளல. என்னோட இல்லீகல் பிசினஸ் அவளுக்கு தெரிஞ்சு போச்சு. நீதி நேர்மையான அவன் மேனேஜர் கிட்ட பேசினா, we didn't have a choice. We had to kill her. கொன்னுட்டோம். இப்போ நீ அனுபவிக்கிற லக்ஸுரி, இந்த காரு, பங்களா, ஏசின்னு இது எல்லாத்தையும் நான் நேர்மையா சம்பாதிக்கணும்னா 25 years ஆகும். ஆனா நான் just 10 years, வெறும் 10 வருஷத்துல இது எல்லாத்தையும் நான் சம்பாதிச்சிருக்கேன். அதுக்கான ஷார்ட்கட் தான் நான் பண்ற இல்லீகல் பிசினஸ். பிரியோட சாவ ஒரு ஆக்சிடென்ட் நினைச்சு மறந்துரு. நம்ம பழையபடி சந்தோஷமா இருக்கலாம். நீ, நான், நம்ம குழந்தை, நம்ம 3 பேருமா சேர்ந்து உலகத்துல உள்ள எல்லா நாட்டுக்கும் போலாம். எல்லா ஊரையும் சுத்தி பார்த்து லைஃப் நல்லா ஜாலியா என்ஜாய் பண்ணுவோம். ஆனா அதை விட்டுட்டு உன் தங்கச்சியோட சாவுக்கு காரணமா இருந்தவங்களை போட்டு கொடுப்பேன். நீதி நேர்மை தான் முக்கியம்னு சின்ன மாட்டி விடுறதுக்கு மட்டும் ட்ரை பண்ண, உன் தங்கச்சி இருக்கிற இடத்துக்கு அமுச்சு வச்சுருவேன். என்னால உன்னை கொல்ல முடியாது காவியா. Because I love you, Kavya. Yeah, I love you. 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 ஏன்னா உன் வயித்துல வளருது என் குழந்தை. அடச்சி, இந்த மாதிரி சென்டிமெண்டா பேசி என்கிட்ட இருந்து தப்பிக்கலான்னு பாக்குறியா? நான் உன்னை விட மாட்டேன். உன் சுயரூபம் எனக்கு தெரிஞ்சும் நான் உன்னை வெளியே காட்டி கொடுக்கலனா அது என் தங்கச்சியை நானே கொலை பண்றதுக்கு சமம். உன்னால தான் நான் எதுவுமே பண்ண முடியலையா? இன்னும் என்ன சவால் விடுறியா? இப்ப நீ தப்பிச்சிட்ட, ஆனா இனிமே தப்பிக்கவே முடியாது. இதே வீட்ல இருந்துகிட்டே நீ ஒரு கொலைகார, கடத்தல்காரன்ற உண்மைய ஓ வாயாலே சொல்ல வச்சு உன்னை உள்ள தள்ளாம விட மாட்டேன். குட், சவுண்ட்ஸ் ரியலி குட். ஆனா அந்த சேலஞ்சில் ஜெயிக்க போறது நீயா இல்லை நானான்னு பார்த்துருவோம். அம்மா, என்ன பேபி, உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். சொல்லு. அர்ச்சனா, நான் வேணா காய் நறுக்கி தரட்டுமா? நான் எல்லாத்தையும் முடிச்சிட்டேன், நீ சொல்லு பேபி. ஒன்றும் இல்லைம்மா. அம்மா, உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். என்னன்னு சொல்லு. அர்ச்சனா, நான் வேணா கிச்சன்ல உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்றேனே. நான் எல்லா வேலையும் முடிச்சிட்டேன். நீங்க வேணும்னா எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு பாத்திரத்தை எனக்கு காலி பண்ணி கொடுங்க, அது போதும். அம்மா. அர்ச்சனா, ஏன் நீங்களே இந்த வேலையெல்லாம் தனியா செய்றீங்க? சொன்ன நான் செய்ய மாட்டேனா? நீங்களே எல்லா வேலையும் இழுத்து போட்டு செஞ்சிட்டு இருக்கீங்க. பரவாயில்ல நந்தினி, இதெல்லாம் எனக்கு பழகினது தானே. அம்மா, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணுமா? என்ன விஷயம் சொல்லு. காலையில இருந்து இதை எப்படியாவது உங்ககிட்ட சொல்லிடணும்னு பார்த்தேன். ஆனா நந்தினி மேடம் குறுக்க வந்துட்டே இருந்தாங்க. அதனால என்னால எதுவுமே சொல்ல முடியலம்மா. என்ன சொல்லு.
எல்லாம் நந்தினி மேடம் விஷயம்தாம்மா. நந்தினி விஷயமா? ஆமாம்மா. நந்தினி மேடம் நேத்து உங்க அம்மாவை பார்த்து இன்னும் 7 நாள்ல உங்க மாப்பிள்ளை எனக்கு சொந்தமாக்கி காட்டுறேன்னு சொல்லி சவால் விட்டு வந்திருக்காங்கம்மா.